ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் இருக்க அந்த டேனிஷ் ஃபோர்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து இங்கே இருக்க NeemRana ஹோட்டல்ஸில் வந்து புக் பண்ணியிருந்தோம் ரூம் வந்து. ஸோ இது வந்து ஒரு பங்களா ஆன் த பீச் சைடு இருக்க ஒரு பங்களா டைப்பான ரிசார்ட் இது. ஸோ இதுதான் பீச்சில் இருந்து எடுத்தால் இதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த டேனிஷ் பீப்புள்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்து இங்கே இருந்தப்போ இதை வந்து கலெக்டர் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் வந்து NeemRana ஹோட்டல்ஸ் டேக் ஓவர் பண்ணி ரிசார்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரிசார்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்து செக்இன் பண்ணோம். சரியான வெயில். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து அந்த டேனிஷ் ஃபோர்ட் எல்லாமே தெரியும். அவ்வளோ பக்கம்தான் அந்த ஃபோர்ட், பீச் எல்லாமே. ஆனால் இப்போ வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஈவினிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க, பிரின்சஸ் லூயிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வெட்டிங் டேங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எப்படி கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள். ஸோ ரூம்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டலில் என்னென்னா மொத்தம் 10 ரூம் தான் இருக்குது. அதில் வந்து 2 ரூம் மட்டும்தான் இந்த மாதிரி பயங்கர ஸ்பேஷியஸாக இந்த மாதிரியான கலர்ஃபுல் தீமோடு இருக்கும். மற்ற ரூம்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குமா. அதனால் வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ரூம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த கலர் காம்பினேஷன், லைட்டிங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ரூம் வழியாக பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போனால் ஒரு பால்கனியும் இருக்குது. அங்கேயும் வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்காக, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சேர்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ரூமில் வச்சுருந்த திங்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பார்த்து செலக்டடாக அவ்வளோ சூப்பரான திங்ஸாக பார்த்து வச்சுருந்தாங்க. அந்த டீ கப்ஸ், சேர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்க, ட்ரங்க் பெட்டிலாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிரின்சஸ் லூயிஸ்னு ரூம் இருக்குது. அதே மாதிரி டென்மார்க்கோட பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூம் இருக்குது. இந்த 2 ரூம் மட்டும் தான் இந்த தீமில் இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரின்ஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த படம் வந்து நிறைய இது வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கி போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் கூட பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ஸோ கீழே இறங்கி போனோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டைனிங் ஏரியா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு அங்கே தான் சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் அந்த தரையோடு இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட் எல்லாமும் கலந்து தான் இருந்துச்சு அதில் ஸ்விம்மிங் பூலில். பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஸோ அப்படி சுற்றி வர பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்து பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு பீச் தான் தெரியும். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பீச் வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் தெரியுது பார்த்திங்களா. அந்த கோயில் வந்து 700 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். அது ஒரு சிவன் டெம்பிள். அங்கேருந்து போனாலும் பீச் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கிளாஸியாக இருந்துச்சு NeemRana ஹோட்டல். இதோட பட்ஜெட் எவ்வளோ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து பீச் வியூ பார்த்த மாதிரி இருக்க ரூம்ஸுக்கு ஒரு காஸ்ட், கீழே இருக்க ரூமுக்கு ஒரு காஸ்ட், அதுக்கப்புறம் அந்த பக்கமாக இருக்க ரூம்ஸ்க்கெல்லாம் ஒரு காஸ்ட்டுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வெளியில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பீச் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா வெட்டிங் டேக்கு கேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக கேண்டில் லைட் டின்னர் வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே வந்து முடியலை. சரி, கேண்டில் லைட் பண்ணிவிட்டு கேக்காவது கட் பண்ணுவோம் அப்படின்னு கேக் கட் பண்ணோம். இந்த கேக்லாம் வந்து அவங்க தான் ஹோட்டல்லேருந்து தான் கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கலை, இந்த கிஃப்ட்டுமே அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட ஹோட்டல் பேர் போட்ட அந்த பிக்சர் போட்ட கப்பு வந்து கொடுத்தாங்க. 2 கப் கொடுத்தாங்க. நாங்கள் அதே வந்து சும்மா கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது NeemRana ஹோட்டல். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஆனால் லிமிட்டட் ஃபுட்டு தான் இருந்தது. ரொம்ப வெரைட்டிஸ்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் நாங்கள் 10 மணிக்கு தான் போனோம். அதனால் எல்லாமே வேறு தீர்ந்து போச்சு. அதனால் முக்கியமாக எந்த ஒரு ரிசார்ட், ஒரு ஹோட்டல் போனீங்கனாலும் 8:30 to 10 சர்வ் பண்ணுறாங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 o'clock போயிருங்க. அப்போ தான் வந்து அங்கே எல்லாமே இருக்கும். லேட்டாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே தீர்ந்து போயிடுது. நானும் இதோட ஒரு 2-3 ரிசார்ட்டில் இதை பார்த்துட்டேன்.
ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து ஓகே ஒரு நார்மலாக தான் இருந்தது. பட்டு ஓகே ஓவராலாக வந்து நல்லா இருந்தது NeemRana ஹோட்டல். ஸோ நீங்களும் தரங்கம்பாடி போனீங்கன்னா NeemRana ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.